இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் MC நஜ்முதீன். வாசிப்பவர் நாகபூஷணி. நீதிமன்றங்களின் சுயாதீனத்தன்மையை பாதுகாக்க அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவிப்பு. வங்காள விரிகுடாவில் உருவான தாளமுக்கம் புயலாக மாறி நாளை கிழக்கில் தரை தட்டலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. சீரற்ற காலநிலையால் கிழக்கில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் நாளை தொடக்கம் 3 நாட்களுக்கு மூடுவதென ஆளுநர் தீர்மானம். ஜனவரி மாதம் நடைபெறவிருந்த GCE சாதாரண தர பரீட்சை ஒத்திவைப்பு. குரேஷியா நாட்டின் பிரதமர் ஆண்டிடச் பிளாங்கோவிற்கு கோவிட் தொற்று. நீதிமன்றங்களின் சுயாதீனத்தன்மையை பாதுகாத்து அதன் செயற்பாட்டை அரசியல் மற்றும் வேறு தலையீடுகளின்றி முன்னெடுப்பதை உறுதி செய்வதற்கு தாம் அர்ப்பணிப்பதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் அவசியம் பற்றி பலமுறை பேச்சுவார்த்தை நடத்திய போதும் அவை மாற்றம் பெறவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். அரசியலமைப்பின் 20வது திருத்தச் சட்டத்திற்கு அமைய இந்த நீண்டகால தேவையை நிறைவேற்ற முடிந்திருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார். புதிய நீதிபதிகள் இன்று ஜனாதிபதி முன்னிலையில் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். அதன்போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். வங்காள விரிகுடாவில் உருவான தாளமுக்கம் புயலாக மாறி நாளை மாலை கிழக்கு தரையில் தரை தட்டலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது. இந்த புயல் நாளை மாலை 5 மணிக்கு பின்னர் முல்லைத்தீவிற்கும் மட்டக்களப்பிற்கும் இடைப்பட்ட பகுதியில் தரை தட்டக்கூடிய சாத்தியம் உள்ளதாக திணைக்களம் கூறியுள்ளது. இதுபற்றி திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தலை விடுத்துள்ளது. இந்த காலநிலையின் விளைவாக நாட்டை சூழவுள்ள கடல் கொந்தளிப்பானதாக மாறலாம். சில மாகாணங்களில் கடும் காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மீனவர்களும் கடற்போக்குவரத்தில் ஈடுபடுவோரும் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்லக்கூடாது என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த புயல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் பட்சத்தில் அதனை சமாளிக்க ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் K. கருணாகரன் தெரிவித்தார். இதற்கான ஆயத்தங்களை ஆராயும் விசேட கூட்டம் இன்று மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. இதில் அனர்த்த முகாமைத்துவ நிலைய அதிகாரிகள், போலீசார் உள்ளிட்ட பல தரப்பினரும் கலந்து கொண்டார்கள். 14 பிரதேச செயலாளர்கள் கலந்து கொள்ளும் கூட்டம் நாளை முற்பகல் இடம்பெறவுள்ளது. இதில் உரிய தீர்மானங்கள் எட்டப்படும். இயற்கை அனர்த்தத்தை எதிர்கொள்வதற்கு வைத்தியசாலைகள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட மாட்டாதென மட்டக்களப்பு மாவட்ட செயலாளர் மேலும் தெரிவித்தார். இதேவேளை கிழக்கு மாகாணத்தின் சகல பாடசாலைகளும் நாளை முதல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை மூடப்பட உள்ளன. சீரற்ற காலநிலையை கருத்திற்கொண்டு பாடசாலைகளை மூடுவதற்கு தீர்மானித்ததாக கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகம் அறிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தேசத்தின் முடிவுற்ற பயணத்திற்கு வலு சேர்க்கும் அவளுக்கான பாதுகாப்பு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ் பெண்களுக்கு மட்டும். GCE சாதாரண தர பரீட்சையை எதிர்வரும் ஜனவரி மாதம் நடத்துவதில்லை என தீர்மானித்துள்ளதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். இந்த பரீட்சை நடத்தப்படும் தினத்திற்கு 6 வாரங்களுக்கு முன்னதாக பரீட்சார்த்திகளுக்கு அறிவிக்கப் போவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அவர் இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற வரவு செலவு திட்ட குழுநிலை விவாதத்தில் உரையாற்றினார். பாடசாலைகளில் மாணவர் வரவு 50% இருந்தது. COVID-19 தொற்றால் ஆபத்து நிலவும் பகுதிகளில் பாடசாலைகள் திறக்கப்படவில்லை. பாடசாலை அதிபர்மார் மற்றும் பாடசாலை குழுக்கள் மேற்கொண்ட தீர்மானங்களின் அடிப்படையில் ஏனைய பகுதிகளில் பாடசாலைகள் திறக்கப்பட்டன. இத்தகைய பின்புலத்தில் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையை நடத்துவது பரீட்சார்த்திகளுக்கு அநீதி இழைப்பதாக அமையும் என கல்வி அமைச்சர் தெரிவித்தார். விவாதத்தில் இணைந்து கொண்ட ராஜாங்க அமைச்சர் டாக்டர் சீதா அராம்பே போல உயர்கல்வியை இழக்கும் மாணவர்களை தொழிற்கல்வியில் ஊக்குவிக்கும் யோசனைகள் வரவு செலவு திட்டத்தில் உள்ளதாக தெரிவித்தார். விரைவில் உயிரியல், நானோ தொழில்நுட்ப பூங்காக்களை ஆரம்பிக்கப் போவதாகவும் அவர் கூறினார்.
பாராளுமன்ற உறுப்பினர் அகில எல்லாவல விளையாட்டுத்துறை கல்லூரிகளை ஆரம்பிக்கும் வேலைத்திட்டத்தை வரவேற்று பேசினார். இலங்கையை டிஜிட்டல் தேசமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை ரத்தினபுரி மாவட்டத்தில் ஆரம்பமாகும் என அவர் கூறினார். மினுவாங்குட மற்றும் பாலியகுட கோவிட் கொத்தணிகளில் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 20,710 அதிகரித்திருக்கிறது. இன்று இனங்காணப்பட்ட 268 தொற்றாளர்களும் பாலியகுட கோவிட் கொத்தணியுடன் தொடர்புகளை பேணியவர்களாவர். இதேவேளை உறவினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் ஏற்பதற்கு முன்வராத கோவிட் தொற்றுக்கு உள்ளாகி மரணமடைந்தவர்கள் சிலரின் பிரேதங்கள் அரசு மருத்துவமனைகளில் வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் தெரிவித்திருக்கிறார். அந்த பிரேதங்கள் சுகாதார மற்றும் சட்ட ஆலோசனைகளின் பிரகாரம் அரசு செலவில் தகனம் செய்யப்பட உள்ளன. மகர சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக காயமடைந்து ராகம வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2 உயிரிழந்துள்ளனர். இதற்கமைய உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 11 அதிகரித்திருக்கிறது. இதேவேளை காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 117 என போலீசார் தெரிவித்துள்ளனர். கோவிட்-19 தொற்றி உயிரிழப்பவர்களின் சடலங்களை தகனம் செய்வது தொடர்பான வர்த்தமானி அறிவித்தலை ரத்து செய்யுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட 11 மனுக்களையும் உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. வர்த்தமானியை வலிதற்றதாக அறிவிக்குமாறு கோரி அடிப்படை உரிமை மீறல் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்களை பிரதம நீதியரசர் ஜயந்த ஜயசூரிய, நீதியரசர்கள் மூர்து பெர்னாண்டோ, பிரீத்தி பத்மன் சூரசேன ஆகியோர் அடங்கிய குழாம் நேற்றும் இன்றும் பரிசீலனைக்கு எடுத்துக் கொண்டது. கோவிட்-19 தொற்றால் உயிரிழந்த முஸ்லிம்களின் ஜனாசாக்களை எரித்தல் தமது கலாச்சாரத்திற்கு முரணானது. இதன் காரணமாக தமது அடிப்படை உரிமைகள் மீறப்படுகிறது என மனுதாரர்கள் வாதிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. காலை வேளையிலேயே என்னுடைய முன்னேற்றத்துக்காக நான் வாகனம் செலுத்தல, முழு தேசத்தையும் முன்னோக்கிட்டு செல்ற ஒரு பயணம் இது. பெண்களுக்காக பிரத்யேக மோட்டார் வாகன காப்புறுதி ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ். பெண்களுக்கு மட்டும். விபத்தின் போது கால் அண்ட் மூவ் வசதி, 24 மணித்தியாலமும் அனர்த்த நிவாரண சேவை, ஒரு இடத்தில் இடம்பெறும் விபத்தின் போது தங்கப்பட செலவினத்தை செலுத்துதல், தொழில் புரியும் 3 மணித்தியாலங்களுக்குள் 75,000 ரூபாய் வரை இழப்பு, தேசத்தின் முடிவுற்ற பயணத்திற்கு வலு சேர்க்கும் அவளுக்கான பாதுகாப்பு. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ். பெண்களுக்கு மட்டும். இது ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் தானே. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. சுற்றாடலை பாதுகாப்பதற்கு அர்ப்பணிப்புடன் செயலாற்றும் அரசு அதிகாரிகள், ஊடகவியலாளர்கள் உட்பட சூழலியலாளர்களை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் முன்னிற்கும் என்று அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்திருக்கிறார். சுற்றாடலில் பாதிப்பு ஏற்படுத்தியதாக தாக்கல் செய்யப்பட்ட 35 வழக்குகள் தற்போது விசாரிக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த காலங்களைப் போலல்லாது தற்போது சுற்றாடல் தொடர்பில் நாட்டில் பல தரப்பினரும் கவனம் செலுத்தியிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கோவிட்-19 வைரஸ் எச்சரிக்கை நிலவுவதால் வயதானவர்கள் மற்றும் நாட்பட்ட நோய்களுக்கு உட்பட்டிருப்பவர்கள் தமது உடலில் புதிய அறிகுறிகள் தோன்றினால் உடனடியாக மருத்துவரை நாட வேண்டும் என சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார். மேல் மாகாணத்தில் மினுவாங்குட மற்றும் பாலியகுட கோவிட் கொத்தணிகளில் நிகழ்ந்த மரணங்களில் பெரும்பாலானவை வீடுகளிலேயே பதிவாகி இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை தனிமைப்படுத்தப்பட்ட பிரதேசங்களில் வசிக்கும் தொற்றா நோயாளர்கள் கிளினிக் சிகிச்சை புத்தகத்தை போலீஸ் சோதனைச் சாவடிக்கு வழங்கி தேவையான மருந்துகளை தமது வீடுகளுக்கே தெரிவித்துக் கொள்ள முடியும் என சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட வைத்திய நிபுணர் அசேல குணவர்தன தெரிவித்திருக்கிறார். உங்கள் கவனத்திற்கு உலகச் செய்திகள். குரேஷியா நாட்டின் பிரதமர் ஆண்ட்ரிச் பிளென்கோவிற்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவரது மனைவிக்கு வைரஸ் தொற்றியிருப்பது அண்மையில் இனம் காணப்பட்டது. அதனை அடுத்து பிரதமருக்கும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. எனினும் முதலாவது பரிசோதனையில் பிளென்கோவிற்கு தொற்று நோய் உறுதி செய்யப்படவில்லை. எனினும் அவர் 10 நாட்களுக்கு தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ள முடிவு செய்திருந்தார். இந்நிலையில் 2வது முறை மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் கோவிட்-19 தொற்று ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டது. பிரதமர் ஆண்ட்ரிச் பிளென்கோ நலமாக இருப்பதாகவும் வீட்டில் இருந்தபடி பணிகளை முன்னெடுப்பதாகவும் அந்நாட்டு அரசாங்க தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன.
கோவிட்-19 வைரஸ் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிற்கு ஆலோசனை வழங்கிய சர்ச்சைக்குரிய ஆலோசகர் ஸ்காட் அட்லஸ் பதவி விலகியுள்ளார். தமது பதவிக்காலத்தின் முதல் 4 மாதங்களில் இவர் கோவிட்-19 வைரஸிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு முகக்கவசம் அணிய வேண்டுமா என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தார். தான் அரசியலுக்கோ அழுத்தங்களுக்கோ அடிபணியாமல் விஞ்ஞானபூர்வமான ஆதாரங்களின் அடிப்படையில் தீர்மானம் மேற்கொண்டதாக ஸ்காட் அட்லஸ் தெரிவித்திருக்கிறார். அபிவிருத்தி செய்திகள். சர்வதேச விமான நிலையம் 5 துறைகள் ஊடாக அபிவிருத்தி செய்யப்பட இருக்கிறது. இதற்கு தேவையான பூர்வாங்க திட்டங்கள் அமலாவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். ரத்மலானை விமான நிலையத்தை உள்நாட்டு விமான சேவை கேந்திர நிலையமாக மாற்றுவது இதன் நோக்கமாகும். இது பொழுதுபோக்கு விமான பயண மத்திய நிலையமாகவும் அபிவிருத்தி செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். கொழும்புக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலான பயணிகள் விமான சேவை இடைநிறுத்தப்பட்டுள்ளது. இதற்கு கோவிட்-19 பெருந்தொற்றால் விளைந்த நெருக்கடிகள் காரணம். இந்த சேவையை மீண்டும் ஆரம்பித்து சுகாதார ஏற்பாடுகளுக்கு அமைய நடத்தவுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். ஆக கூடுதலான வருமானம் ஈட்டுவோரை இலக்காக வைத்து இலங்கையில் தனிப்பட்ட விமான சேவைகளை நடத்துவது பற்றியும் பரிசீலிக்கப்படுவதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். விளையாட்டுச் செய்திகள். LPL 2020 கிரிக்கெட் போட்டித் தொடரின் உத்தியோகபூர்வ ஒலிபரப்பாளர் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 7வது போட்டியில் தம்புள்ள வைக்கிங் அணி 28 ஓட்டங்களால் வெற்றியீட்டியது. இந்த போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய தம்புள்ள வைக்கிங் அணி 9 விக்கெட்டுகளை இழந்து 175 ஓட்டங்களை பெற்றிருந்தது. 176 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய கொலம்போ கிங்ஸ் அணி 19வது ஓவரில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 147 ஓட்டங்களை மாத்திரம் பெற்று தோல்வியை தழுவிக்கொண்டது. இதேவேளை லங்கா பிரீமியர் லீக் கிரிக்கெட் சுற்றுத் தொடரின் 8வது போட்டி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ், கேண்டி டஸ்கர்ஸ் ஆகிய அணிகள் மோதுகின்றன. நாணய சுழற்சியில் வெற்றியீட்டிய ஜெஃப்னா ஸ்டாலியன்ஸ் அணி துடுப்பாட்டத்தை தெரிவு செய்தது. இதற்கமைய அந்த அணி சற்று முன்னர் வரை 13 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 87 ஓட்டங்களை பெற்றிருந்தது. 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. விரைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். தமது வங்கியில் கடன் அட்டை வைத்திருப்பவர்கள் மாதாந்த கடன் அட்டை கூற்றில் காணப்படும் QR இலக்கத்தை ஸ்கேன் செய்து சௌகரியமாகவும் விரைவாகவும் தமது கொடுப்பனவை செலுத்துவதற்கான வசதியை கமர்ஷியல் வங்கி அறிமுகப்படுத்தியுள்ளது. கொம்பேங்க் Q+, கொம்பேங்க் ஃபிளாஷ் அல்லது எந்த ஒரு QR கொடுப்பனவு செயலி ஊடாகவும் குறிப்பிட்ட QR இலக்கத்தை ஸ்கேன் செய்ய முடியும். இதற்கான கட்டணம் அறவிடப்பட மாட்டாது. கொடுப்பனவு சம்பந்தமான விவரம் உடனே SMS ஊடாக அல்லது மின்னஞ்சல் மூலம் வாடிக்கையாளருக்கு அறிவிக்கப்படும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க NSBயால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே NSBக்கு போங்க. விரைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். NSB கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். பொருளாதார செய்திகள் அனுசரணை. இப்போதான் சந்தோஷமா பள்ளிக்கூடம் போறாள். எல்லாம் நீங்க சைக்கிள் வாங்கி கொடுத்ததால. LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால நினைச்ச உடனே வாங்கி கொடுக்க கூடியதா இருந்துச்சு. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. கொழும்பு பங்கு பரிவர்த்தனை நிலையத்தின் கொடுக்கல் வாங்கல்களை குறிக்கும் சுட்டன்கள் வளர்ச்சி கண்டுள்ளன. நேற்று அனைத்து பங்கு விலைச்சுட்டன் 1% அதிகரிப்பையும் S&P SL 20 சுட்டன் 0.8% அதிகரிப்பையும் பதிவு செய்திருந்தன. விற்பனை புரள்வு 240 கோடி ரூபாவை எட்டியிருந்தது. நவம்பர் மாதத்தில் இரு சுட்டன்களும் 7.5% மேலான அதிகரிப்பை பதிவு செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐயோ என்னப்பா இவங்க போக மாட்டேங்கிறாங்களே. ஏய் அந்த வாகனம் ராஜா அண்ணே
தம்பி, என்ன அவசரமா? இல்ல அண்ணே, இப்ப காசுதான் அவசரம். உண்மையாவா? காசு அவசரம்னாலும் தம்பி அவசரப்படாதீங்க. எந்த ஒரு LOLC ஃபைனான்ஸ் கிளையிலும் 3 வீல் புத்தகத்தை வச்சு காசை வாங்கி கொள்ளுங்க. LOLC ஃபைனான்ஸ், வீல் புத்தகத்துக்கு கேஷ், 3 வீல் புத்தகத்துக்கு உடனடியாக கையில் கேஷ். காலநிலை அறிக்கை. வங்காள விரிகுடாவின் தென்கிழக்கில் உருவான தாளமுக்கம் பற்றி வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை அறிவித்தலை விடுத்துள்ளது. இந்த தாளமுக்க மண்டலம் இன்று முற்பகல் 11:30 அளவில் திருகோணமலையில் இருந்து தென்கிழக்கு திசையில் 450 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. இம்மண்டலம் அடுத்து வரும் சில மணித்தியாலங்களில் புயலாக மாறக்கூடும். இது மேற்கு திசையில் நகர்ந்து நாளை மாலை 5 மணிக்கு பின்னர் கிழக்கு கரையோரத்தில் மட்டக்களப்புக்கும் முல்லைத்தீவுக்கும் இடையில் தரைதட்டலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தொகுதியின் காரணமாக நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பில் காற்றின் வேகம் மணிக்கு 80 முதல் 100 கிலோமீட்டர் வரை அதிகரித்து கடல் மிகவும் கொந்தளிப்பானதாக மாறலாம். கிழக்கு கரைக்கு அப்பால் உள்ள கடலில் 1 மீட்டர் வரையிலான அலைகள் தோன்றவும் கூடும். நாட்டின் உட்பிரதேசங்களை பொறுத்தவரையில் நாளை வடக்கு, வடமத்திய, கிழக்கு மாகாணங்களில் மணிக்கு 80 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும், வடமேல், மேல், மத்திய மாகாணங்களில் மணிக்கு 60 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் கடும் காற்று வீசலாம். வடக்கு, வடமத்திய, கிழக்கு, வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் 150 மில்லிமீட்டரை தாண்டிய மழைவீழ்ச்சி பதிவாகக்கூடும். இன்று தொடக்கம் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்கள் மற்றும் கடற்போக்குவரத்தில் ஈடுபடுவோருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீதிமன்றங்களின் சுயாதீனத்தன்மையை பாதுகாக்க அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவிப்பு. வங்காள விரிகுடாவில் உருவான தாளமுக்கம் புயலாக மாறி நாளை கிழக்கில் தரைதட்டலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. சீரற்ற காலநிலையால் கிழக்கில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் நாளை தொடக்கம் 3 நாட்களுக்கு மூடுவதென ஆளுநர் தீர்மானம். ஜனவரி மாதம் நடைபெறவிருந்த GCE சாதாரணதர பரீட்சை ஒத்திவைப்பு. குரேஷியா நாட்டின் பிரதமர் ஆண்ட்ரிஜ் பிளென்கோவிற்கு கோவிட் தொற்று. இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.